சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் இலங்கையினுடைய பிரபல பாடகர் என்றார்கள், கிப்பப் பாடகர் என்றார்கள், ராப் பாடகர் என்றார்கள், சரி ஏதோ ஒரு பாடகர் சங்கீதன் அவர்கள் பிடிஏ பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இந்த கைதுக்கு பிறகு அவருக்கு எதிராக கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன, ஆதரவாகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த கருத்துக்களை கடந்து இந்த கைது, அதாவது சங்கீதன் அவர்களுடைய கைது சம்பந்தமாக கிளிநொச்சியில் அரசியல் கட்சிகள் ஆர்ப்பாட்டங்கள் செய்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் பாராளுமன்றத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் தன்னுடைய சிறப்பு பாராளுமன்ற உரிமையை பயன்படுத்தி பாதுகாப்பு அமைச்சிடம் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு. இவைகள் சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க. பாடகர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற சங்கீதன் அவர்கள் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், குறிப்பிட்ட பாடகர் ஈழ பாடல்களை பாடினார் என்றதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். ஆனால் அவருடைய கைதுக்கு எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் எல்லாருமே குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் ஆர்ப்பாட்டங்களுக்கான ஏற்பாடுகள் செய்து ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே இடம்பெற்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த விஷயங்களை கடந்து குறிப்பிட்ட பாடகர் சங்கீதன் அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே எல்லாரையும், அநேகமான தமிழ் அரசியல்வாதிகள் எல்லாரையும் அவமரியாதையான கருத்துக்கள் அல்லது அவமரியாதையான சொற்பிரியோகங்களை பயன்படுத்தி அவர்களுக்கு அவதூறு பெறுகின்ற மாதிரியான கருத்துக்களை அல்லது அவதூறான பாடல்களை பாடியிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு புறம் இருக்கிறது. இதில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன், இவர்கள் எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களுக்கான பாடல்களை வெளியிட்டிருக்கிறார் அப்படின்றதும் இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இதில் சமூக ஊடகங்களில் டாக்டர் அவங்க அவருக்கு எதிராக பாடல் பாடியது தெரியாமல் குறிப்பிட்ட பாடலுக்கு எதிரான கருத்துக்கள், அதாவது எதிர்கால சந்ததி எங்கே போகிறது, அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய மாவீரர்கள் இழந்திருக்காங்க, இவ்வளவு உயிரிழப்புகள், இவ்வளவு சொத்து இழப்புகள், ஒரு போராட்டத்தினுடைய தியாகத்தை இந்த ராப் பாடல் மூலம் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து விட முடியுமா அப்படின்ற உண்மையான கருத்துக்கள் எல்லாமே கொண்டு வந்தால், இது இங்கே போராட்டத்தை ஆதரிக்கிறோம் அல்லது தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கிளம்பி இருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்மை நிலை தெரிஞ்சாலும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்களை கேவலப்படுத்தணும் என்பதற்காக டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் இப்படி அந்த குறிப்பிட்ட பாடகரை சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கு எதிராக சமூக ஊடகங்களில் பிரச்சாரங்களை நிறைய பேர் செய்து கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக ஒரு சிலர் இதே வேலை 24 மணித்தியாலமும் நித்திரையால் எழும்பியே இன்றைக்கு டாக்டரா என்னத்தை சம்பந்தமாக திட்டலாம் அப்படின்னு எழும்பி இரவு தண்ணி அடிச்சுட்டு படுக்க போகின்ற வரைக்கும் வெறியிலையுமே டாக்டரை திட்டினது இன்றைக்கு நான் திருப்தியாக இருக்கிறேன்னா அப்படின்ற ஒரு திருப்தியோட இரவையில் நித்திரைக்கு போகிறாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு உடனே யாரையுமே கதைக்க முடியாது, சில பேர் வீட்டில் கதைக்க முடியாது, குடும்பங்களோட கதைக்க முடியாது, மனைவியோட கதைக்க முடியாது, நண்பர்களோட கதைக்க முடியாது. உடனடியாக என்ன செய்யணும், சமூக வலைத்தளங்களில் டாக்டர் அர்ச்சனாவை அவமானப்படுத்துகிற இப்படியான வேலைகள் செய்கிற நிறைய பேரை பார்த்துருக்கீங்க. இப்படி இருக்கின்ற பொழுது இந்த சம்பவத்தை டாக்டர் ராமநாதன் அவர்கள் நேற்று சுட்டி காட்டியது மட்டும் இல்லாமல், அந்த குறிப்பிட்ட ராப் பாடகர் எவ்வளவு இழிச்சொற்களான பெண்களை அவமரியாதை செய்கின்ற வார்த்தை பிரயோகங்கள், பெண்களுடைய மார்பகங்களை அவமரியாதை செய்கின்ற வார்த்தை பிரயோகங்கள் பயன்படுத்திய விஷயங்கள் எல்லாமே சுட்டி காட்டியதை நீங்கள் பாடல்களை போய் கேட்டீங்கன்னு சொன்னால் அவ்வளவுக்காக அதை எப்படி சொல்வது அப்படின்னு சொல்லி தெரியல. ஆண்கள் அல்லது இளம் பராயத்தினர் கதைக்கின்ற வார்த்தை பிரயோகங்கள் எல்லாத்தையும் போட்டு கதைச்சிருக்கின்ற விஷயம் காணக்கூடியதாக இருக்கிறது. சரி, இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது காவல்துறை சொன்ன விஷயம் என்னென்று சொன்னால், இவருடைய விடுதலையை நாங்கள் தீர்மானிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாமல், நாங்கள் எதுக்காக கைது செய்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் 2 பாடல்களை ஜாயின் பண்ணி இவர் சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றி இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் மீண்டும் இந்த ஈழ போராட்டத்தை ஆரம்பிப்பதற்கான ஒரு உந்துதலில் இவருடைய பாடல்கள் அமைஞ்சிருக்கிறது அப்படின்றது இன்னொரு சாரர் கதைக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது.
இதன் அடிப்படையில் தான் அவரை வந்து சமூக ஊடகங்களில் இவர் பகிர்ந்தன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறது, கைது செய்யப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பொலிசார் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கப்புறமாக சுமந்திரன் அவர்களை வந்து இழிச்சொற்கள் கொண்டு பாடிய இந்த பாடகரை வந்து உடனடியாக வெளியில் கொண்டு வரதுக்கு முயற்சி எடுத்தது வந்து சுமந்திரன் அவர்கள். அதில் மாற்று கருத்தே இல்லை. அவர்கிட்ட தான் அவருடைய தாயார் போய் கேட்கின்ற பொழுது தாயாருக்காக சுமந்திரன் தான் அவர்கள் வந்தால் அதுக்கப்புறமா சுமந்திரன் இந்த பிடிஏ சட்டத்தினுடைய உபபிரிவுகள் பற்றி எல்லாமே சொல்லியிருந்தார். இளைஞர்கள் எதிர்கால சந்ததியினர் சமூக ஊடகங்களில் பிரபல்யமாக இருப்பவர்கள் அவதானமாக இருங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே அவர் சொல்லியிருந்தார். இதை தாண்டி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை பற்றிய அவரை அவமானப்படுத்திய வீடியோக்களும் வந்து நீங்கள் நேற்றைக்கு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆனால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் நேற்றைக்கு இன்று காலையிலே வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் எப்படி என்ன தான் கேவலப்படுத்தியிருந்தாலும் என்னுடைய ஒரு தமிழனுக்காக நான் பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இன்று பாராளுமன்ற நிலையில் கட்டளை சட்டம் 27 படி அவர் வந்து இன்று பாதுகாப்பு அமைச்சிடம் வந்து சொல்லியிருக்கிறார், கேள்வி கேட்டிருந்தார். இப்படி குறிப்பிட்ட அந்த சங்கீதன் என்பவரை வந்து கைது செய்திருக்கிறீங்க, இது சம்பந்தமான விடுதலையப்ப அது சம்பந்தமான விஷயங்களை கேட்கின்ற பொழுது அவர்கள் வந்து இது சம்பந்தமாக தாங்கள் போலீஸ் அதிகாரிகளுடன் கதைச்சு அது சம்பந்தமான அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு போவதாக சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆனந்த விஜயபாலா அவர்கள் இன்னொரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க, மீண்டும் இந்த அமைப்புகளை விடுதலை அமைப்புகளை வந்து நாங்கள் ஊக்குவிக்கின்ற செயற்பாடுகளுக்கு இலங்கையில் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கேட்ட கேள்விக்கு. ஆனால் இதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து நீதி அமைச்சர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் அவரை வந்து பிடிஏ சட்டத்தின்படி கைது செய்திருந்தாலும் நீங்கள் வந்து நீதிமன்றத்தினுடைய அனுமதியை பெற்று நீதிமன்றத்தின் ஊடாக அவரை வந்து விடுதலை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவரும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட இந்த பிடிஏ சட்டம் சம்பந்தமாக நிறைய கருத்துக்கள் சொன்னாலும் குறிப்பிட்ட இளைஞனுடைய விடுதலை சம்பந்தமாக இப்பொழுது பல்வேறுபட்ட கருத்துக்கள் பேசப்படுகின்றன. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சொன்ன கருத்தின்படி 95% அவரை விடுதலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் 5% வந்து இந்த பிடிஏ சட்டத்தில் இருக்கின்ற சட்ட நுணுக்கங்களை பயன்படுத்தி விடுதலை செய்யாமல் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் கிட்டத்தட்ட 95% வீதமாக அவரை வந்து விடுவதற்கான வாய்ப்புகள் அநேகமாக இருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கப்புறமாக இன்று போலீஸ் சட்ட அதிகாரிகள் எல்லாருமே வந்து கூடி இதுக்கான ஒரு முடிவெடுப்பதாகவும் ஆனந்த விஜயபாலா அவங்க வந்து பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்த விஷயம் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த கிளிநொச்சி இளைஞருக்கு வந்து தடுப்பு காவலில் உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியும் நீதிமன்றத்தில் அனுமதியை நாடி பிணிய பெற முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் இனி எதிர்வருகின்ற நாட்களில் அவர் வழியில் வருவதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. பார்க்கலாம் வெளியில் வந்த பிறகு திருப்ப அவர் இந்த பாடல்கள் பாடலாமா இல்லையா, அல்லது எங்களுடைய இலங்கையினுடைய பிடிஏ சட்டத்தின்படி அவர் வந்து இனிமேல் இந்த பாடல்கள் பாட முடியாதா அப்படின்ற விஷயத்தை வந்து நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். என்ன சட்டத்தின் அடிப்படையில் அவர் வெளியில் வரார். சட்டவாளர்கள் யாராவது இது சம்பந்தமான கருத்துக்களை வந்து பகிர்கின்ற பொழுது அது சம்பந்தமாக நான் அவங்களோடு அடுத்தடுத்த வருகின்ற வீடியோக்களில் பகிர்ந்து கொள்கிறேன். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, இலங்கையில் இருக்கின்ற சட்டத்தின்படி யாருமே எங்களுடைய ஈழப் போராட்டம் சம்பந்தமாகவோ அல்லது சம்பந்தமான கருத்துக்களை பகிர முடியாது அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதில் கதைக்க வேண்டியவர்கள் இலங்கையில் இருக்கின்ற ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் கதைக்க வேண்டும். ஆனால் அவர்கள் யாருமே கதைக்காமல் இருக்கின்ற பொழுது எதிர்க்கட்சி இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கதைச்சிருந்தார். அதே மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் அவர்களும் இந்த பிடிஏ சட்டம் சம்பந்தமாக நிறைய விடயங்களை வந்து பாராளுமன்றத்தில் கேள்விகளாக முன் வச்சிருந்தார். அவர்களுடைய நேரம் முடிஞ்சது மட்டுமில்லாமல் அவற்றை நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமாகவும் அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து பாராளுமன்றத்தில் முன் வச்சிருந்தார். நீங்கள் இப்படி எங்களுடைய இந்த இளைஞர்களுடைய கைதுகளை ஏற்படுத்தி இளைஞர்களை கைது செய்து நீங்கள் எங்களை இன்னமும் அடக்குமுறைக்கு உட்படுத்துகிறீர்கள் அப்படின்ற மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் அவர்கள் பாராளுமன்ற கேள்வி எழுப்பியிருந்தார். ஆனால் இதனை கடந்து எங்களுடைய வடபகுதியினுடைய அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் இந்த குறிப்பிட்ட இளைஞனுடைய கைதை வைத்துக்கொண்டு நீங்கள் எங்களை அடக்குமுறையாளர்கள் அப்படின்னு
சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆபாசமாக பேசிய விஷயங்களை நாங்கள் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த வேண்டும். நாங்கள் அவர்களை யாரையுமே நாங்கள் அடக்குமுறைக்கு உட்படுத்தவில்லை. இது நாங்கள் எங்கள் மீது அல்லது எங்கள் ஆளும் கட்சி ஆளும் அரசாங்கத்தின் மீது சொல்லப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு அப்படின்ற விஷயத்தை சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் வடக்கு கிழக்கில் வந்து போராட்டம் படிக்கும் அரச பயங்கரவாதம் தலைவிரித்து ஆடுகிறது அப்படின்னு சொல்லி கிளிநொச்சியிலுடைய இந்த இளைஞனுடைய கைது சம்பந்தமாக ஸ்ரீதரன் அவர்களும் வந்து பாராளுமன்றத்தில் பேசியிருந்த விஷயம் வந்து இங்கே ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இவர்கள் எல்லாருமே ஒரு வட்டத்துக்குள்ள சொன்னாலும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கேட்ட கேள்விக்கு தான் வந்து ஆனந்த விஜயபால அவர்கள் கருத்து தெரிவித்தார் அப்படின்ற விஷயத்தையும் இந்த இதில் சொல்லிக்கொண்டு என்னதான் யார் எவ்வளவு தான் அவமானப்படுத்தினாலும் எந்த இடத்துல எதை பேசி எப்படி மக்களினுடைய பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவது மட்டுமில்லாமல் அவர்களுக்கான நீதியை எப்படி பெற்றுக் கொடுப்பது அப்படின்றதுக்கு டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தான் சிறந்த உதாரணமாக காணப்படுகிறார்கள். இங்கே நிறைய பேர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை கழுவி ஊற்றுவார்கள், தூசணத்தில் பேசுவார்கள், கேவலமாக பேசுவார்கள், அநாகரியமான வார்த்தைகளால் பேசுவார்கள். எது எப்படி பேசினாலும் டாக்டர் தன்னுடைய வேலையை சரியாக செஞ்சிருக்கார் அப்படின்றதில் மாற்று கருத்தில் மீண்டும் இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். நன்றி.